இந்த நிகழ்ச்சி அரியணை யாருக்கு 2026 வாங்க பாப்போம். முதல்ல எந்த மாவட்டத்தை எடுக்கிறோம் சார்? கொங்குல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா இந்தியாவிலேயே மிக செழிப்பான ஏரியா, நிறைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வரிகள் கட்டக்கூடிய பகுதி கொங்கு. அதுவும் அப்பர் கொங்கு. நான் அப்பர் கொங்கு லோயர் கொங்குன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீலகிரிஸ், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த மாவட்டங்களை பார்ப்போம். இந்த வாட்டி எடுத்தோடனே நம்ம கொங்கு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது சார்? இதில் கொங்கு ஜென்ரலாக ஏடிஎம்கேனுடைய ஒரு கோட்டையாக திகழக்கூடிய ஏரியா. அதே நேரத்தில் பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக உண்டு. இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒரே கூட்டணிக்குள்ளே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ கொங்கு மண்டலத்தில் அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுடைய டேட்டா, உங்களுடைய சர்வே எதையும் பார்க்காத நிலையில் என்னுடைய அடிப்படையான ஒரு கற்பனையாக இருக்குது. அதுக்கான சாத்தியம் நிறைய உண்டு, ஸ்வீப் பண்ணுறதுக்கு சாத்தியம் நிறைய உண்டு. சரி சார், ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம் சார். இப்போ தான் நீங்கள் அமிச்சிங்க உங்கள் ஃபோன்லேருந்து. சார், நீலகிரிஸ் மேட்டுப்பாளையம் தொகுதி 41.32 டிஎம்கே வாங்குறாங்க. ஏடிஎம்கே 46.44% வாங்குறாங்க. என்டிகே 4.20% வாங்குது. டிவிகே 8.04. பாசிட்டிவ் தொகுதி டு ஏடிஎம்கே. ஜேவிசி சார் உங்க சர்வே சொல்லுது என்ன சார்? கண்டிப்பா மேட்டுப்பாளையம் எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து அதிமுக பலம் கொண்ட இடம், அதே மாதிரி பாஜகவும் பலம் கொண்ட இடம். இரண்டு பேரும் சேரும்பொழுது ஒரு கிளியர் கட் லீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தை பொறுத்த மட்டும் ஒரு 5% லீடு கொடுக்குறாங்க. 41.32 46.44. இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னா 8.04 விஜய் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி சீமான் வந்து 4%. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து இந்த 8% கிட்ட வாங்குவார். அதே மாதிரி சீமான் வந்து அந்த 8%லேருந்து 4% போவார். அது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆரம்பிக்குது. சார், உங்க டேக் ஆன் மேட்டுப்பாளையம். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இது ஸ்வீப் பண்ணணும். நீங்க முதல் தொகுதியே வந்து ஒரு வெற்றியில் ஆரம்பிச்சிருக்கு என்டிஏ கூட்டணி. எப்படி பாக்குறீங்க சார் மேட்டுப்பாளையத்தை? இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் வரக்கூடிய ஒரு தொகுதி. ராசாவுனுடைய தொகுதி. ராசாவுனுடைய தொகுதியில் வரக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டு கை மாறுகிறது. அது ரொம்ப முக்கியம். இத்தனைக்கு இந்த தொகுதியில் தான் போட்டியிட்டு எல் முருகன் தோற்றார். அதாவது இதில் சொல்கிறேன், லோக்சபா இதில் சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப இது ரொம்ப முக்கியமான சிம்டம். இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, போக போக அநேகமாக இதே மாதிரி தான் போகும். பாருங்கள், ட்ரெண்டு இந்த மாதிரி தான் போகும். அதில் 5% டிஃப்ரென்ஸ், அது ரொம்ப முக்கியங்க. 5% டிஃப்ரென்ஸு, அதுக்கு மேலே இருக்கிற டிஃப்ரென்ஸ்லாம் வந்துன்னா மோரார்லெஸ் கன்ஃபர்ம்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மேட்டுப்பாளையத்தில் அதிமுக வெற்றி கன்ஃபர்ம்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி என்டிஏவின் வெற்றின்னு சொல்லிக்கலாம். என்டிஏவா அதிமுகவா? எதுனால யார் கேண்டிடேட் போடுறாங்களோ அதை வச்சு. ஓகே, நான் இதுக்குள்ள வரல, அது இன்னும் டைம் இருக்கு. சூலூர் 38.34 திமுக, 45.96 அதிமுக, 7.16 என்டிகே, டிவிகே 8.55, H2 ஏடிஎம்கே. சார், எட்ஜ் கிடையாதுங்க. இது வந்து ஐ திங்க் வெரி கிளியர் விக்ட்ரி தானே பார்க்குறேன் நான். சூலூரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 7% லீடு இருக்காங்க. ஸோ 7% லீட்லாம் பிரமாதமான லீடு. இது ரெண்டு பேரும் இதே தான். நீங்கள் லோக்சபா ரிசல்ட்டை பாருங்கள். லோக்சபா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும், ஏன்னா லோக்சபாவோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும், சூலூரை பொறுத்த மட்டும் வெரி கிளியர். பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா 51% வாங்கியிருக்கணும். திமுக வாங்கினது 39.22. ஸோ அட் த மொமெண்ட் நம்ம சொல்லலாம், சூலூரை பொறுத்த மட்டும் இங்கே வந்து ஒரு 1% வந்து இவங்க லூஸ் பண்ணுறாங்க. திமுக ஒரு 5% வந்து அதிமுக பாஜக கூட்டணி லூஸ் பண்ணுறாங்க. இதில் 2024 கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அதிமுக பாஜகவோட சில ஓட்டர்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் விஜய். சூப்பர் சார். சார், யுவர் டேக் ஆன் சூலூர் சார். ஆனால் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா இது ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஒரு நிறைய அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரீங்க, நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே வரணும். கடைசியாக முடிக்கிறப்போ ஓவராலாக விஜயனுடைய தாக்கம் என்ன, விஜய் வந்து யாருக்கு அவர் வந்து
ஒரு ஒரு மோசமான பாதிப்பை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ விஜயை இப்போலேருந்தே அப்சர்வ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இதுக்கு முன்னால் மேட்டுப்பாளையம் சொல்கிறப்போ 8% நம்ம சொல்லியிருந்தீங்க. எஸ், இப்போவும் திரும்ப 8.04, இப்போ 8.55. அதான் ஒரு 8 அந்த 10க்கு நெருக்கமாகவே அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை இந்த 8 அவர் விஜய் பிரிக்காமல் இருந்திருந்தால் இது யாருக்கு சாதகமாக, ஜேவிசி யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இது அநேகமாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் போயிருக்கும். ஏன்னா அப்படியே வந்து அப்பவுமே ஆமா, ஏன்னா வந்து இங்க இந்த பேட்டர்ன் என்ன பார்க்கறோம்னா, திமுக கிட்ட இருந்து வந்து இந்த இடத்துல இந்த பகுதியில் விஜய்க்கு மூவ் ஆகல, அதுதான் பார்க்குறோம். சார் ஒரே ஒரு கேள்வி ஜேவிசி சார், இந்த இடத்துல விஜய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 2 தொகுதிகளும் இவங்கள்ட்ட தான் இருக்கும்ன்றீங்களா? அதிமுக கண்டிப்பா விஜய் ஒரு ஃபேக்டரே கிடையாது கொங்கு மண்டலத்துல. ஃபேக்டர்ல அடுத்த தொகுதி கவுண்டம்பாளையம் போறோம். திமுக 42.34 வாங்கியிருக்கு, அதிமுக 49.40 வாங்கியிருக்காங்க, என்டிகே 2.75 வாங்கியிருக்காங்க, விஜய் 5.5. நம்ம பார்த்த தொகுதியில விஜய் இஸ் கமிங் பிலோ 6% இந்த தொகுதியில. கவுண்டம்பாளையம் அகைன் கோயிங் இன்டு அதிமுக. சார் யுவர் டேக். ஆல்மோஸ்ட் 50%. ஆமா 50%. இதுல என்னன்னா, கவுண்டம்பாளையத்துல உங்களுக்கு வந்து ரூரல் ஜாஸ்தி, அர்பன் கம்மி. நீங்க மெயின் ஏரியா மட்டும்தான் அர்பன். ஸோ விஜயனோட எஃபெக்ட் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சுல. அர்பன்லேருந்து ஸ்லோவா ரூரலுக்கு போங்க, விஜய் வந்து 8லேருந்து 5, 4 அந்த மாதிரி வரும். அதை தான் பார்க்க போறீங்க நீங்க. ஸ்டார்டிங் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா, பொதுவாக எந்த சினிமா ஆக்டராக இருந்தாலும் சரி, இந்த ஆக்டருடைய இம்பேக்ட் ரூரல் ஏரியாவில், குறிப்பாக அந்த சென்டர் அதுக்கு கீழே அங்கே தான் அதிகமாக இருக்கும்பாங்க. அர்பனில் குறைவாக இருக்கணும். ஆனால் இது கம்ப்ளீட்டாக அப்படியே தலைகீழாக இருக்குது. அர்பனில் விஜயனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்குது, ரூரலில் குறைவாக இருக்குது. அப்படின்னா தாக்கம் அதிகமாக இல்லை. 2 பார்ட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய, 2 கூட்டணிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கவுண்டம்பாளையம் நிச்சயமாக என்டிஏ ஸ்வீப் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி. சார் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே அப்படியே அப்சர்வ் பண்ணுதா சார்? இங்க ஆன்டி இன்கம்பன்சி இது வந்து ட்ரெடிஷ்னலி இது வந்து கொங்கு வந்து இந்த கவுண்டம்பாளையம்லாம் வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி நல்லா வளர்ந்தது. இது வந்து லிட்டரலி புஷிங் திமுக இன்டு தி ஆப்லிவியன். அது மாதிரி தான் ஆகுது. சார் அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் நார்த். வெரி இன்ட்ரெஸ்டிங். டிஎம்கே 37.22%, ஏடிஎம்கே 46.41%, என்டிகே 6.95%, டிவிகே 9.42%. சார் அகைன் ஏடிஎம்கே is taking a very big lead in கோயம்புத்தூர் நார்த். ஜேவிசி சார் என்ன ரீசன்? டெமோகிராஃபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே முஸ்லிம்ஸ் கம்மி, இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், கவுண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து டெமோகிராஃபிக்கலி பயங்கர ஃபேவரபிள். ஏன்னா நான் லோக்சபா எலெக்ஷன் போது இங்கே நான் பார்த்துருக்கேன். இட் இஸ் வெரி ஃபேவரபிள் ஃபார் என்டிஏ கூட்டணி. அதே பேட்டர்னை பாருங்கள். கவுண்டம்பாளையமில் மெயின் ஏரியா அர்பன், பட் சுற்றி ஃபுல்லாக ரூரல் தான். கோயம்புத்தூர் நார்த் 100% ரூரல், 100% அர்பன். 100% அர்பன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து 9%, 10%. இன்னொன்று இருக்குது ஸ்ரீயா, என்னன்னா விஜய் வந்து இப்போ நம்ம பார்த்தாலே விஜய் அதிகமாக ஓட்ட பிரிக்கிறது இங்கே தானே. இங்கே தான் இல்லை சார், இன்னும் வர தொகுதியில் இப்போ பார்த்த வரைக்கும் விஜய் அதிகமாக ஓட்ட பிரிக்கிறது இங்கே தான். ரைட். நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் ஏடிஎம்கே அதிக டிஃபரன்ஸ்ல லீட் பண்றது இங்க தான். அப்ப திமுக ஓட்ட விஜய் வாங்குறாரா? விஜய் அப்படித்தான் நம்ம அசியூம் பண்ண வேண்டி இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது விஜய் அதிகமாக ஓட்டு வாங்குற இடத்துல, இனிமேல் இது ஒரு பாயிண்டாக நம்ம வச்சுக்கணும். விஜய் வந்து ரொம்ப அதிகமாக ஓட்டு வாங்குற இடத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யாருக்கு அதிக வந்து அதாவது டிஃப்ரென்ஸில் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை வச்சு நம்ம விஜய் யாருக்கு ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு சரியாகவே கணிச்சிட முடியும். சார் அடுத்த தொகுதி வெரி இன்ட்ரெஸ்டிங். தொண்டாமுத்தூர். டிஎம்கே 34.18, ஏடிஎம்கே 49.32, என்டிகே 4.93, விஜய் 11.56. இப்போ சார் ஜேவிசி சார் இங்க பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வந்து எஸ்பி வேலுமணியோட தொகுதி. எஸ்பி வேலுமணியோட தொகுதியில் பயங்கரமான லீட் எடுக்கிறார். ஆஸ் யூஷுவல் ஒரு லீட் எடுக்கிறார். ஆனா இங்க வந்து அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு போக மாட்டேன்றாங்க. அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஓட்டர்ஸ் இருக்காங்க. மற்றபடி அவங்க எல்லாம் போகிறது தாவேக்கா. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த தொகுதியிலேயே மேக்ஸிமம் வாங்கியிருக்கிறது தாவேக்கா வாங்கின தொகுதி இதுதான் நினைக்கிறேன்.
ஆமா சார், ஆக்சுவலி 11%. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், மென் வந்து 10.4 நம்மள்ட்ட போல் வந்ததுல வந்து 10.47% இருக்காங்க, ஃபீமேல் வந்து 9.0 ஈக்குவல். ரெண்டு பேருமே மென் அண்ட் ஃபீமேல் வந்து ஈக்குவலா அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். தொண்டாமுத்தூர் வந்து எஸ்பி வேலுமணியோட கோட்டை. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலேயே மோர் தென் 10% விஜய் வாங்கியிருக்கிறது இந்த தொகுதியில். இப்போ 11% என்னவோ சொன்னீங்க. அதே போல் ஏடிஎம்கே லீடும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். விஜய் அதிகமாக வாங்குகிற இடத்துல ஏடிஎம்கே நல்லாவே லீட் பண்ணுது. அதிக அளவில் பாதிப்பு டிஎம்கே கூட்டணிக்கு இருக்குது. ஸோ அப்படின்னா இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு கருத்தை உருவாக்கிக்க முடியுது. அதனால் விஜய் வந்து டிஎம்கேக்கு ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. ஆனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 234 தொகுதி நம்ம அலசியானும் பார்க்கலாம். பட் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒன்று அடிஷனல் இன்ஃபர்மேஷன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 2024 பாராளுமன்ற தொகுதியில் வந்து தேர்தலில் வந்து 44% வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க லூஸ் பண்ணுற 10% அப்படியே அந்த 10% விஜய்க்கு போகும். குறிப்பிடத்தக்க இன்ஃபர்மேஷன். சார் அடுத்த தொகுதி கோயம்புத்தூர் சவுத். டிஎம்கே 38.90, ஏடிஎம்கே 40.94, என்டிகே 5.50, விஜய் 14.66. இதுல வந்து சார் விஜய் பக்கம் மேல் வாக்காளர்கள் அதில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா போட்டிருக்காங்க சார். அந்த இடத்துல எதுவுமே வந்து ஒரு டீவியேஷன் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா ஆவரேஜ் பார்க்கும்போதும் கரெக்டா இருக்கு, சமமா இருக்கு இந்த இடத்துல. இது எப்படி பாக்குறீங்க நீங்க சார்? ஓவர் டு யூ. என்டிஏ பக்கம் உள்ள தொகுதி ஏன் இவ்வளவு க்ளோஸ் கான்டெஸ்டா போகுது? இன்ஃபேக்ட் இன்னும் விஜய் ஓட்டு பிரிக்க இது எப்படி வேணா போகும். கமல்ஹாசன் தான் நம்பர் 2 வந்தாருங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் நம்பர் 1 இருந்தாங்க. இது வந்து இழுபறி கேட்டகரியில் தான் போகும். இது வந்து நம்ம சாம்பிள் சைஸை வச்சுட்டு 1.5%லாம் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து டிசைசிவாக சொல்ல முடியாது. இது ஒன்று தான் ஆக்சுவலாக இழுபறி கேட்டகரியில் போகும். இங்கே வந்து டிமோகிராஃபி இஸ் அஃபெக்டிங். ஆனால் நம்ம பார்க்கணும் கூழ்ந்து, ஏன்னா வந்து இஸ்லாமிய சிறுபான்மையினர் வந்து தாவேகா பக்கம் போயிருக்காங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது இளைஞர்களோட வாக்கு தான் அந்த பக்கம் போயிருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின், இதில் ஜென்ரலாகவே இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிஸ் பொறுத்தவரையிலும் என்னதான் மாற்றம் வேணும்னாலும் கடைசி நிமிஷத்தில் டிஎம்கே அவங்கள போல் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸை வச்சு அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இல்லை, பண்ண முடியாது. ரொம்ப க்ளோஸ் ரேஸ் இது ஒன்று தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு தேதியில் அது க்ளோஸ் ரேஸாக இருக்கு. போகலாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இன்னைக்கு தேதியில் இல்லை, போன எலெக்ஷன்லேயும் க்ளோஸ் ரேஸாக தான் இருந்தது. இது வந்து அதாவது கோயம்புத்தூர் சவுத்துங்கிறதுனுடைய ஒரு அடிப்படை கேரக்டரே அது வந்து இழுபறி தொகுதி தான். போன தடவை வானதி சீனிவாசன் போட்டிக்கிட்டாங்க. கடைசியில் எத்தனை ரவுண்டு பின்னால் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் வந்து கடைசியில் ஜெயித்தாங்க. ஒரு இழுபறிக்கு அப்புறம் தான் அவங்க வென்றாங்க. ஸோ இது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தகவல், நம்ம இந்த விஷயம் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா டெலிகாஸ்ட் ஆகுதுல, இது வந்து வானதி சீனிவாசனுக்கு எச்சரிக்கை. திரும்ப இந்த தொகுதியில் நிற்கணுமா அப்படிங்கிறத பற்றி அவங்க ரொம்ப ஆழ்ந்த பரிசோதனை பண்ணணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1% டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது இந்த ரெண்டு கூட்டணிக்கு இடையில். 1% டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எது வேணாலும் நடக்கலாம். இது வந்து எனிபடிஸ் கேம். பால் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், மதில் மேல் புனையாக இருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரியான தொகுதியில் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அன்டிசைடட் ஓட்டர்ஸ். இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னு தெரியாது. இன்னொன்று, விஜய் வந்து இன்னும் தீவிரமாக களமாடலை. நம்ம சொல்லிகிட்டு இருக்கப்போ அவர் இன்னும் மக்களால் இறங்கலை. அவர் தீவிரமாக களமாடினா என்ன மாற்றங்கள் ஏற்படும், அது வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும், அது கோவை சவுத்தில் என்ன விளைவுகளை உருவாக்கும், இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இப்போ எடுத்திருக்க நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த சர்வே படி ஒரு ரொம்ப டஃப்பான கான்ஸ்டிடுவன்சி, ஒரு இழுபறி கான்ஸ்டிடுவன்சி. வானதி சீனிவாசன் ரொம்ப எச்சரிக்கையோட முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. இந்த தொகுதியில் அதுவும் திமுக போனோட்டு நிற்கல, காங்கிரஸ் நின்றுச்சு. ஆமாம். ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது காங்கிரஸ் தொகுதி. ஆமாம், அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். சார் நெக்ஸ்ட் தொகுதி சிங்காநல்லூர். டிஎம்கே 39.46, ஏடிஎம்கே 47.83, என்டிகே 4.68, விஜய் 8.03, டிவிகே அதாவது டிவிகே வந்து 8.03. சார் நீங்க சொன்னீங்க சிட்டிக்கு கொஞ்சம் வெளில வந்தோடனே பர்சன்டேஜ் இது நான் பேட்டர்ன் பார்த்துட்டேன். இந்த பேட்டர்ன் வந்து டூ இயர்லி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் வந்து இதுதான் பேட்டர்ன். நம்ம சர்வே முழுக்க நம்ம தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம்.
இங்கே எகெயின் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் இழக்குகிறது. 2024 தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இழக்கிறாங்க. ஸோ வெரி கிளியர், இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா திமுகவுக்கு 2026 இஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் சேலஞ்ச். என்ன நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. எனக்கு இப்போ இந்த தொகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று வருது. இதுக்கு முன்னால் நம்ம பேசியிருந்தப்போ விஜய் வந்து அதிகமாக ஓட்டு வாங்குற இடத்துலலாம் ஏடிஎம்கே லீடு எடுக்குதுன்னு சொல்லி, ஆனால் அதே நேரத்தில் கோவை சவுத்தில் 14% விஜய் லீடு. ஆனால் அந்த இடத்துல 2 கூட்டணிக்கு இடையிலான கேப் வந்து நேரோ டவுன் ஆகிருக்கு. என்ன காரணம் சார்? அதுதான் சார், யார் போயிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஓட்டு இழந்திருக்காங்க, அதிமுகவும் ஓட்டு இழந்திருக்காங்க. அந்த 2 ஓட்டுமே உங்களுக்கு தாவேக்காக்கு போயிருக்கு சார். அப்படின்னா கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல வந்து விஜய் 2 பேருக்குமே ஸ்பாய்லர் ரோல் ப்ளே 2 பேருமே ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா விஜயோட எஃபெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. இதைத்தான் கேட்க வந்தேன். ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. ஒரு இடத்துல வந்து அதாவது ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆளுங்கிற மாதிரி அவர் எடுக்கிற வாக்குகள் எல்லாமே ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளும் கிடையாது. அவர் எடுக்கிற வாக்குகள் எல்லாமே அதிமுக பாஜக கிட்ட வர வாக்குகள் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் டிஸ்பிளே பண்றாங்க. அப்படின்னா அவருடைய ஸ்பாய்லர் ரோல் அப்படிங்கிறது ஸ்டேட் வைடா ஒரே கேரக்டரோட இல்ல, அது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஈவன் ரெண்டு கூட்டணில யாரை வேணாலும் அஃபெக்ட் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸே ஒரு பேட்டர்ன் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸப்ட். ஓகே சார். அடுத்த தொகுதி கிணத்துக்கடவு கிளீன் லீட் சார். டிஎம்கே 39.44, ஏடிஎம்கே 52.82, 1.94 NTK, 5.81 TVK. Sir, very straightforward. So first and foremost time we are seeing 1.94, 1%, 20% வந்துட்டாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ அதுலயே ஒரு மெசேஜ் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்படின்னா இப்போ விஜயனுடைய ஒரு எழுச்சியில நாம் தமிழர் டெசிமேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு காணாம போயிடுவார். அப்படின்னா இப்போ அவருடைய சர்வைவலுக்கு, அதாவது சீமான் தன்னுடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு கூட்டணி வச்சேதான் தீரணுமா? கூட்டணி வச்சார்னா அவர் நேச்சுரல் கூட்டணின்னு வச்சார்னா அவர் வந்து விஜயோட தான் வைக்க முடியும், வேற யாரோடையும் வைக்க முடியாது. அட்லீஸ்ட் தமிழ் தேசியம் தமிழ் திராவிடம் ரெண்டும் சேரலாம். ஏன்னா அவருடைய ஓட் பேஸ் வந்து எந்த அவர் பிஜேபி அதிமுக பக்கம் வந்தாருன்னா அவருடைய ஓட்ஸ் எல்லாம் விஜய் கிட்ட போயிடும். அவரால் எந்த விதமான ஓட் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. ஆனால் அவர் யார்கிட்ட வேணாலும் வைக்கட்டும், ஆனால் கூட்டணியை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கூட்டணி தனிச்சு நின்னார்னா அது மோசமான முடிவு. தனிச்சு நின்னார்னா மோசமான முடிவு. சீமான் விஜயோட போனார்னா கொஞ்சம் சர்வைவ் ஆவாரு, வேற எங்க போனாலும் அவர் சர்வே ஆக முடியாது. இந்த தடவை சீமான் தனிச்சு போட்டு என்டிஏ பக்கம் வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. என்டிஏ பக்கம் வந்தாருன்னா என்டிஏக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அது எடப்பாடியாருக்கும் தெரியும், நயினார் நாகேந்திரனும் தெரியும். ஓகே, பட் ஆனா நயினார் நாகேந்திரன் இப்போ பேட்டியில சீமானி நாங்க வரவேற்போம் தெரியுங்க, அவருக்கு தெரியுங்க. இந்த ரிசல்ட் பார்த்தா தெரியாது. பொது வழியில சொல்றதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஓகே சார், அடுத்தது பொள்ளாச்சி சார். டிஎம்கே 43.39, ஏடிஎம்கே 47.15, என்டிகே 3.43, டிவிகே 6.04. அகைன் மேசிவ் லீட் டு ஏடிஎம்கே 5% மேல இருக்கு சார். இன்னைக்கு மேசிவ்னு சொல்லலாமா சார்? 4% டீசன்ட், வெரி டீசன்ட் லீடு. அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூரல் வந்துருது பொள்ளாச்சியில். தாவேக்கா வந்து அவ்வளோதான் 6% அந்த மாதிரியான கட்சி தான். அது சில பேர்லாம் 40% வாங்குவாங்க, 45%, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நிறைய பிஜேபி ஆதரவாளர்கிட்ட வந்து கேட்பாங்க, இல்லை ஒருத்தர் வந்து சொல்கிறாரு 40% வாங்குது, 45% வாங்குது, 170 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு. கிடையாதுங்க, நம்ம சர்வே படி இல்லை. இதுதான் அர்பனில் மேக்ஸிமம் டபுள் டிஜிட் போகிறாரு, ரூரலில் சிங்கிள் டிஜிட் வந்துடுறாரு. சரி, யூ டேக் சார். ஓகே, இல்லை பொள்ளாச்சிங்கிறது இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான இது. அது ட்ரெடிஷ்னலாகவே ஏடிஎம்கேவுடைய ஒரு கோட்டை மாதிரி இருக்கக்கூடியது. திரும்ப அதே கேரக்டர் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு உங்கள் சர்வேல. அதனால் இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்கும். சார் அடுத்த தொகுதி வால்பாறை, க்ளோஸ் கான்டெஸ்ட் சார். டிஎம்கே 44.47, ஏடிஎம்கே 46.93, என்டிகே 3.93, டிவிகே 4.67. கிட்டத்தட்ட 2% லீட் எடுக்கிறாங்க. நான் வால்பாறை பொறுத்த மட்டும் எக்ஸ்டென்சிவாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் போன சில இடங்கள்லாம் மலைவாழ் பகுதிகள்லாம் மக்களே சொல்லியிருக்காங்க, வீடியோவை நான் எடுத்திருக்கேன். அரசியல்வாதி கூட வராத இடம் சார், இது நிறைய பிரச்சனைகள். இன்ஃபேக்ட் இது சர்ப்ரைஸ்டு, என்னை பொறுத்த மட்டும் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா இது ஒரு காலத்து அதிமுக கோட்டையாக இருந்தது, ஸ்லோவாக வந்து திமுக கோட்டையாக மாறிட்டு இருக்கு.
பிஜேபி வந்து பிளெயின்ஸில், அதாவது ஆரம்பம் கீழே. கீழே வந்து கீழே கொஞ்சம் எடுப்பாங்க. இந்த ரிசல்ட் வந்ததுன்னா ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த ஒரு தொகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதிமுக டீல் பண்ண வேண்டிய தொகுதி. ஆனால் இல்லை, இந்த தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னார் இல்லையா, அது உண்மை. ஆனால் ஒன்று, அந்த சர்ப்ரைஸில் ஒரு மெசேஜ் இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்போ நீங்கள் உங்கள் சர்வே படியே 2% லீட் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக ஏடிஎம்கே ஜெயிச்சுது அப்படின்னா இது ரொம்ப தெளிவாக டிஎம்கே மீதான அதிருப்தியை காட்டக்கூடிய ஓட்டு. இப்படி வந்து ஒரு அதிருப்தி அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்கே லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும். ஓகே, டிஎம்கே தோக்குது, இந்த இடத்துல ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா அதிருப்தி வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் ஜாஸ்தியாகும். வால்பாறையிலேயே இந்த மாதிரினா நீங்கள் வந்து மற்ற இடத்துல அதிருப்தி எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்துக்கலாம். அப்போ அதிருப்திங்கிறது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல விஜய் வந்து 4.67 வாங்குறாரு சார். அதுவே சர்ப்ரைசிங் நம்பரா அந்த வால்பாறைக்கு? அவ்வளோதான் வாங்குவார் அவர். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கே கொஞ்சம் இன்டர்நெட் வராது, சோஷியல் மீடியாலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா சொல்கிறது உண்மை. ஏன்னா அந்த இடத்துல சிக்னலே கிடையாது நிறைய இடத்துல. உங்களுக்கு ரூரலில் பேசணுன்னாலே ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆமாம், இன் ஜென்ரல் ரூரல் ஏரியாவில் அவருக்கு குறையுது அப்படின்னு. இல்ல, இங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்கு சார். இங்க வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட்டியலின பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க சமுதாயம் எல்லாம் வந்து தாவேக்கா ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனா சோசியல் மீடியா இம்பாக்ட் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி. ஓகே சார், சென்ற முறை அதிமுக கைவசம் உள்ள தொகுதி சார் 9% டிஃபரன்ஸ் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை, வால்பாறையை பொறுத்தவரையும். இப்போ அந்த டிஃபரன்ஸ் நம்ம சர்வே படி கம்மியா இருக்கு. ஆமா, நான் சொல்றேன்ல, அதாவது இந்த தொகுதியில அதிமுக ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா கோலாலா சீனிவாஸ் சார் சொன்ன மாதிரி then the anti-incumbency is very big in Tamil Nadu. அதுதான் மெசேஜ். சரி, இப்போதைக்கு நம்ம கோயம்புத்தூர் பார்த்துருக்கோம் சார். கோயம்புத்தூரில் 10 சீட் பார்த்துருக்கோம் சார். நம்ம டோட்டலாக 10 சீட் பார்த்ததுல எதுலையுமே டிஎம்கே லீடிங்னு ஒன்று வரல. இது வழி எதுவும் சில சீட் நம்ம க்ளோஸாக இருக்கு, வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. எதுவுமே லீடிங் வரல. அகைன் 10-on-10 வரும்னு நினைக்கிறீங்களா சார், இல்லை we have to wait? 10-on-10 வாய்ப்பு அதிகம். 10-on-10 வாய்ப்பு அதிகம். வால்பாறை ஒன்று தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. ஓகே சார், நீங்க சார்? 10-9 வாய்ப்பு அதிகம். 10-9. கோவை சவுத்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஸ்வீப் பண்ணோம்னா கோவை சவுத்தில் நல்லாவே லீடு எடுத்துருக்கணும். போன தடவை மாதிரியே ட்ரெண்ட் அப்படியே மாறாமல் இருக்குது அப்படின்னா கோவை சவுத்தை பொறுத்தளவில் என்டிஏ ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும்னு அர்த்தம். ரொம்ப இட் ரிக்வயர்ஸ் a lot of labor and work.